பீகுட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பார்க்க போகிறது சிஎஸ்கே விசஸ் பஞ்சாபோட மேட்ச் ரிவ்யூங்க. டாஸை யார் வின் பண்ணான்னு பார்த்தா பஞ்சாப் தான் வின் பண்ணாங்க. பஞ்சாப் வின் பண்ண உடனே ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சென்னையோட பேட்டிங்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா டாப்ல இருக்கவங்க நல்லா தாங்க விளையாடினாங்க. ருத்ராஜ் கெய்க்வாடு கொஞ்சம் ரன்ஸை ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆயுஷ் மாத்ரே நல்லாவே விளையாடினாருங்க. சிவம் துபே வந்தோன்னு 6 விளாசி விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறமா வந்தார் நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்த உடனே கம்மி பால்ஸ்லேயே நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாருங்க. அவரோட வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம பஞ்சாபோட பவுலிங் சைடை பற்றி பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தாருங்க. அதுக்கப்புறமா வைசாக் விஜயகுமார் 2 விக்கெட் எடுத்து நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு. சஹல் 1 விக்கெட் எடுத்து எக்கனாமிக்கலாக போட்டிருந்தாருங்க. ஃபைனலாக சிஎஸ்கே 209 ரன்ஸ் அடிச்சு 210 ரன்ஸை டார்கெட்டாக பஞ்சாப்க்கு கொடுத்தாங்க. இப்போ நம்ம பஞ்சாப் சைடை பற்றி பார்த்தோம்னா பஞ்சாப்ல 210 ரன்ஸை டார்கெட்டாக எடுத்துக்கிட்ட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே எடுத்த உடனே அட்டாக்கிங் மோடில் தெரிச்சிட்டாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பராக விளையாடினாரு. கூப்பர் கான்லி நல்லா விளையாட்டு இருந்தார். அப்புறம் பிரயான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங் 2 பேருமே நல்லாவே விளையாடி கொடுத்தாங்க. சூப்பராக விளையாடி கொடுத்து இந்த மேட்சை நல்லாவே எடுத்துகிட்டு போனாங்க. சென்னையோட பவுலிங் சைடை பார்த்தோன்னா அனுஷுல் கம்போஜ் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்தாங்க. மற்ற யாருக்குமே விக்கெட்டே கிடைக்கல. எக்ஸ்பென்சிவாக தாங்க இருந்தாங்க. இப்போ கடைசியாக இந்த மேட்சை யார் வின் பண்ணால் நம்ம பார்த்தோன்னா பஞ்சாப் தாங்க ஜெயிச்சாங்க. நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுமோ அது அப்படியே நடந்துருச்சு. சிஎஸ்கே நல்லா பேட்டிங் பண்ணி நல்லா ஸ்கோர் கொண்டு வந்து நல்ல டார்கெட் செட் பண்ணாலுமே பவுலிங் வீக்காக இருக்கிறதுனால பவுலிங் சைடில் சிஎஸ்கே ரொம்பவே அடி வாங்குறாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை பிரயான்ஷ் ஆர்யா தாங்க வாங்கினாங்க. 11 பால்ஸில் 39 ரன்ஸ் அடிச்சு பவர் பிளே நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு வந்ததுனால பிரயான்ஷ் ஆர்யாக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கொடுத்தாங்க. இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 10 எஸ்ஆர்எச் விசஸ் எல்எஸ்ஜியை பற்றி பார்த்துடலாங்க. இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஹைதராபாத் ஸ்டேடியமில் தான் நடக்குது. பிச்சை பற்றி பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக இருக்கும், பவுன்ஸ் நல்லாவே இருக்கும். ஏர்லியாக பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் லேட்டர் ஆன் ஸ்பின்னர்ஸ்க்கு நல்ல கிரிப்பும் டேர்னும் கிடைக்குங்க. இது டே மேட்ச்னால டாஸை வின் பண்ணுற கேப்டன் டிஃபெண்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கீ பிளேஸை பற்றி பார்த்தோம்னா எஸ்ஆர்எச்க்கு இசான் கிஷன், டிராவிஸ் ஹெட், ஹென்ரிச் கிளாசன், அபிஷேக் சர்மா இருக்காங்க. எல்எஸ்ஜியோட கீ பிளேஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா முகமது ஷமி, ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷ், அதுக்கப்புறம் மயங்க் யாதவ்ங்க. ப்ராபபிள் 11ஸை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா சேமாக என்ன 11ஸோட போனாங்களோ அதே 11ஸோட தான் 2 டீமே இப்பயும் போவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். இம்பாக்ட் பிளேஸை பற்றி பார்த்தோம்னா எல்எஸ்ஜிக்கு ஷபாஸ் அகமதும் ஆவேஷ் கானும் உள்ள வருவாங்க. அப்படியே நம்ம எஸ்ஆர்எஸ் சைட் போனோம்னா இஷான் மலிங்காவும் சாயில் அரோராவும் விளையாடுவாங்க. வின் ப்ரெடிக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் தாங்க இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஹோம் அட்வான்டேஜும் இருக்குது, பேட்டிங் ஆர்டரும் தரமாக வச்சுருக்காங்க. இந்த மேட்ச்சில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்ம பார்த்தோன்னா எஸ்ஆர்எச் சைடில் இசான் கிஷனும் ஹென்ரிச் கிளாசனும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மேட்ச் நம்பர் 11 ஆர்சிபி சிஎஸ்கே பற்றி பார்த்தோம்னா இந்த மேட்ச் என்ன வெனியூவில் நடக்குதுன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் தாங்க நடக்குது. சின்னசாமி ஸ்டேடியம்னாலே ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட் தான். பிச்சை பற்றி பார்த்தீங்கன்னா பிச்சு ஃப்ளாட்டாக இருக்கும், பவுன்ஸ் இருக்கும், பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய 6ம் நிறைய 4ம் நம்ம எதிர்பார்ப்போம். டாஸை வின் பண்ணுற கேப்டன் சேசிங்கை தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா கிரவுண்ட் ரொம்ப சின்னதுனால சேசிங் பண்ணாதான் அவங்களால ஜெயிக்க முடியும். கீ பிளேஸை பற்றி பார்த்தோம்னா ஆர்சிபிக்கு விராட் கோலி, ஃபில் சால்ட், தேவ்தத் படிக்கல் இருக்காங்க. சிஎஸ்கே சைடில் ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் சிவம் துபே இருக்காங்க. ஆனால் இவங்க கிட்ட மெயினாக என்னன்னா கன்சிஸ்டன்சியே இல்லைங்க. ஸோ யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா யார் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான்ட்டு நம்ம காத்திருந்து தாங்க பார்க்கணும். ப்ராபபிள் 11ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அதே 11ஓட தான் போவாங்கன்னு நம்ம நம்பலாம். சிஎஸ்கேக்கு டெவல் பிராவிஸ் மட்டும் இன்க்ளூட் ஆவாருன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போங்க. இம்பாக்ட் பிளேஸை பற்றி பார்த்தோன்னா ஆர்சிபிக்கு சுயாஷ் சர்மாவோ தேவ்தத் படிக்கலோ உள்ள வருவாங்க. சிஎஸ்கேக்கு பிரசாந்த் வீரும் ஊர்வில் பட்டேலும் வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஹெட் டு ஹெட்டை பற்றி பார்த்தீங்கன்னா 35 மேட்சஸில் சிஎஸ்கே 21 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி 13 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. வின் ப்ரெடிக்டரை பற்றி பார்த்தோன்னா இந்த மேட்ச் ஆர்சிபி தாங்க ஜெயிப்பாங்க. எதுக்குன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ப்ளஸ் டீம் நல்ல பேலன்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.